அறிவார்ந்த மக்கள் தமிழர்கள் யாரும் தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசத்தோட ஒப்பீடு பண்ணி பேச மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டின் வளர்ச்சி விகிதம் அந்த அளவுக்கு இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் எந்த மாநிலத்திலையும் ஒப்பிட முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டோட வளர்ச்சி இருக்கு. ஆனா இந்த இந்தியா கூட்டணியில பிரச்சனை உண்டு பண்ணணும், குழப்பத்தை உண்டு பண்ணணும் என்பதற்காகவே இந்தியா கூட்டணிக்குள்ளேயே ஒரு கருப்பாடு இருக்கு. அந்த கருப்பாடு முட்டாள்தனமாக தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசத்தோட ஒப்பீடு பண்ணி பேசுறாரு. அது குறித்து தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நான் இப்போ இந்த அறிமுகம் கொடுக்கும் போதே அது யாருன்னு நிறைய புரிஞ்சிட்டு இருப்பீங்க. இந்தியா கூட்டணியை கலைக்கணும்ட்டு ஏற்கனவே ஒரு கருப்பாடு வந்தது. அந்த கருப்பாடு யாருன்னு தெரியும். ஆட்சியில அதிகாரம் வேணும், துணை முதல்வர் வேணும் என்று சொல்லிக்கிட்டு ஒரு கருப்பாட்டை இறக்கி விட்டாங்க கூட்டணிக்குள்ள. வளர்ந்து கேட்டவங்க ஒருத்தர் இருக்கிறாங்கல்ல, இப்போ டிவிகேவுல போயிட்டு அங்க போய் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு அவங்க குடும்பத்திலேயே மாமனாருக்கு மச்சானுக்குள்ளேயே சண்டையை மூட்டி விட்டுட்டு ஒரு வளர்ந்து கேட்டவங்க இருந்தால அவனால இந்தியா கூட்டணிக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை வந்தது. அதையும் நம்ம முதல் வந்து ஈஸியா டீல் பண்ணி லெப்ட் கையில அப்படியே தள்ளி விட்டு அவர் வார்டுக்கு அவர் போயிட்டு இருக்கிறாரு. அந்த வளர்ந்து கேட்டவன அடுத்த ஒருத்த வரம் அவன் தமிழ்நாட்டுக்காரனா பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ்ல இருந்துகிட்டு காங்கிரஸ்க்கு துரோகம் இந்த கூட்டணி எப்படியாவது இந்த ஆட்டத்தை களைச்சு விடணும் என்று சொல்லி அவன் பிஜேபி கைக்கூலி போல. அவனுக்கு வந்து மோடி 2 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி இருக்கிறாரு. அந்த கடன் எதுக்கு வாங்கினாரு, என்ன பண்ணினாரு அப்படின்னு கேள்வி கேட்கிற துப்பு திராணி அவனுக்கு இல்லாததுனால தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசத்தோட தமிழ்நாடு தான் அதிகம் கடன் வாங்கியிருக்குது. அதனால எனக்கு கவலையா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே இவரு தான் நாட்டை காப்பாத்த வந்தவர் போல பேசுறாரு. இப்போ உத்தரப்பிரதேசத்தையும் தமிழ்நாட்டையும் ஒப்பிட்டு பேசுவோமா, எப்படி தமிழ்நாடு வந்துட்டு கட்டமைப்பை உயர்த்தி இருக்கிறாங்கன்னு. உத்தரப்பிரதேசத்தோட மக்கள் தொகை 24 கோடி பேர் இருக்காங்க. மக்கள் தொகை 24 கோடி பேர் இருந்துகிட்டு அவங்க கொடுக்கிற வரி எவ்வளவு தெரியுங்களா? நம்ம நிதி அமைச்சர் சொல்றாரு, கேளுங்க. நான் ஒரு புள்ளி விவரத்தை சொல்லுகிறேன். 2014 2024 வரையான அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரி பங்களிப்பு எவ்வளவு தெரியுமா? 7.5 லட்சம் கோடி. 2014 2024 10 ஆண்டுகளில். ஆனால் இந்த 7.5 லட்சம் கோடி நாம் கொடுத்து விட்டு நமக்கு எவ்வளவு வரி பகிர்வாக நமக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் கிட்டத்தட்ட 3 1 பங்காக 2.85 லட்சம் கோடி மட்டுமே நமக்கு வந்திருக்கிறது. ஆனால் உத்தரப்பிரதேசம் எவ்வளவு கொடுத்தார்கள்? அவர்கள் கொடுத்தது வெறும் 3.7 லட்சம் கோடி. ஆனால் உத்தரப்பிரதேசத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டு கூட வரவில்லை. அந்த நிதி இந்த சட்டமன்றத்துக்கு வெளியே இன்றைக்கு பெருமழையாக பெய்வதை போல உத்தரப்பிரதேசத்தில் நிதி பெருமழையாக வந்து 3 மடங்கு தொகையாக ஏறத்தாழ 10.6 லட்சம் கோடி ரூபாயை பெற்றிருக்கிறார். அவர் கொடுத்தது 3 லட்சம். நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே, எல்லாம் போட்டு தடத்தடன்னு போட்டு எடுத்தாரு எவ்வளவு ரூபாய் வருதுன்னு பார்த்தா அதில் அடிக்கிறோம். ஜாமினில கூட அப்படி வரல. ஆனா 3 லட்சம் ரூபாய் 3 லட்சம் கோடியை கொடுத்து விட்டு 10 லட்சம் கோடி ரூபாய் பெறுகிறார் என்று சொன்னால் இது அப்பட்டமாக ஒன்றிய அரசு நமக்கு செய்யக்கூடிய மாபெரும் ஒரு ஓரவஞ்சனை என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கேட்டீங்களா? இருந்தாலும் நான் ஒரு முறை சொல்லிடுறேன். உத்தரப்பிரதேசத்தோட மக்கள் தொகை 24 கோடி, தமிழ்நாட்டோட மக்கள் தொகை 8.53 கோடி. இதுல உத்தரப்பிரதேசம் கொடுக்கக்கூடிய நிதி, அதாவது வரி எவ்வளவுன்னு பார்த்தாக்க 3.07 லட்சம் கோடி தான் கொடுக்கறாங்க. யாரு? உத்தரப்பிரதேசம். வரியா 24 கோடி மக்கள் தொகை இருக்கிற அந்த உத்தரப்பிரதேசத்துல வெறும் 3.07 கோடியை வரியா கொடுக்கறாங்க. ஆனா வரியா உத்தரப்பிரதேசம் வாங்குறது எவ்வளவு தெரியுமா? ஒன்றிய அரசாங்கத்திட்ட இருந்து 10.6 லட்சம் கோடி வாங்குறாங்க. எவ்வளவு? 10.6 லட்சம் கோடி. தமிழ்நாடு மக்கள் தொகை 8.53 கோடி. நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்ன மாதிரி தமிழ்நாடு கடந்த 10 ஆண்டுகள்ல கட்டண வரி மட்டும் 7.5 லட்சம் கோடி வரியா கொடுத்துருக்காங்க ஒன்றிய அரசாங்கம். ஒன்றிய அரசாங்கம் நமக்கு திருப்பி கொடுக்கிற பணம் எவ்வளவுன்னு பார்த்தா 2.85 லட்சம் கோடி. இப்ப நம்ம இப்படி ஒரு கணக்கு எடுத்துக்குவோமே, மக்கள் தொகை அதிகமா இருக்கிற ஊர்ல அவங்க கிட்ட இருந்து தானே வரி அதிகமா போகணும், அதிகமா கட்டணும். அப்ப உத்தரப்பிரதேசத்துல இருந்து குறைவான வரி போகுதுன்னா என்ன அர்த்தம்? அங்க இருக்கிற மக்கள் வாங்கும் சக்தி இல்லாதவங்களாக இருக்கிறாங்க. அங்க கட்டமைப்புகள் இல்ல, தொழில் வளர்ச்சி இல்ல, மக்கள் பொருளாதார நிலையில ரொம்பவும் பின்தங்கி இருக்காங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க.
அப்படின்னு தானே அர்த்தம். உத்தரப்பிரதேசத்தை விட 2 மடங்கு மக்கள் தொகையில குறைவான மாநிலம் தமிழ்நாடு. அந்த மாநிலம் உத்தரப்பிரதேசத்தை விட 3 மடங்கு அதிகமா கொடுக்குது. எப்படி? அப்போ இங்க இருக்கிற மக்கள் வாங்கும் சக்தி அதிகமா இருக்குது. பொருளாதார அளவுல தமிழ்நாடு உயர்ந்து இருக்கு. எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வேலைக்கு போறாங்க. இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகம் வேலைக்கு பெண்களும் 47% பெண்கள் வேலைக்கு போறாங்கனாக்கா அது தமிழ்நாட்டுல தான். இது உத்தரப்பிரதேசத்துல இருக்குமானா இருக்காது. அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் தானே அதிக வரி கொடுக்கணும். அங்க இல்லையே. ஏன்? அதனால தமிழ்நாட்டுல கட்டமைப்புகள் இன்னைக்கு இந்த 4 ஆண்டுகால வருஷத்துல கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கிறாங்க. எல்லாம் முதலீடா போட்டிருக்காங்க. எதன் மீது முதலீடா போட்டிருக்காங்கன்னு பாருங்க. செம்மொழி பூங்கான்னு ஒண்ணு கோயம்புத்தூர்ல கட்டினாங்க. அதுக்கு 45 ஏக்கர்ல 214 கோடி செலவுல செம்மொழி பூங்கா உருவாக்கி இருக்காங்க. இப்பதான் அது கட்டியிருக்கு. அது இன்னும் சுற்றுலா தலமாக அது இப்போது புதுசு. இப்பதான் முதலீடு போட்டிருக்காங்க. இதுக்கு மேலதான் அது சுற்றுலா தலமாகி அதன் மூலமாக வருமானம் வர ஆரம்பிக்கும். ஒண்ணு. அடுத்தது கலைஞர் நூற்றாண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 380 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு மருத்துவ கட்டமைப்பு தமிழ்நாடு முழுசும் ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. நான் உதாரணத்துக்கு இந்த கலைஞர் நூற்றாண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டியை மட்டும் சொல்றேன். அதுக்கு மட்டும் 380 கோடி. அதே போல கலைஞர் நூற்றாண்டு நூலகம், அதுக்கு 235 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் முதலீடா போட்டிருக்காங்க. இதன் மூலமா நமக்கு இன்னும் வருமானம் இதுக்கு மேலதான் பெருகி வரும். ஒண்ணு. 2வது, கல்விக்காக போட்டது எல்லாமே முதலீடுகள். அதே போல கலைஞர் உரிமை தொகை அது 1,30,00,000 பெண்களுக்கு 28,000 ரூபாய் இது வரைக்கும் வழங்கியிருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு 28,000 ரூபாய்னாக்க அப்போ 1,30,00,000 பெண்ணுக்கு 36,40,00,000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மூலமாக கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் முதலீடுகள் இல்லையா? புதுமை பெண் திட்டம் மூலமாக 370 கோடி கொடுத்திருக்காங்க. கல்லூரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு. அந்த பிள்ளைங்க கல்லூரி வரைக்கும் போகணும், யாருக்கிட்டையும் கையேந்தாம படிக்கணும் என்பதற்காக 370 கோடி ஒதுக்கி இருக்காங்க. தமிழ் புதவன் திட்டம் 401 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. நான் உதாரணத்துக்கு 1, 2, 3 தான் எடுத்து சொன்னேன். இந்த மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில எல்லா முதலீடு எதுல பண்ணியிருக்காங்கனாக்க கடன் வாங்கி தொழில் வளர்ச்சியை பெருக்கிறதுக்கும் கல்வி வளர்ச்சி, கல்வி சதவிகிதத்தை, படித்தவர்களுடைய கல்வி சதவிகிதத்தை அதிகப்படுத்துவதற்கும் கட்டமைப்புகளாக எல்லாம் உயர்த்தி இருக்காங்க. ஏராளமான திட்டங்கள், ஏராளமான கட்டமைப்புகள், பாலம், பள்ளிக்கூடங்கள், மாதிரி பள்ளிக்கூடங்கள், இப்படி எல்லாத்துக்கும் நிதி ஒதுக்கீடு பண்ணி கடன் வாங்கியாவது இந்த ஒரு நல்ல அப்பா எல்லாம் செய்வாங்க. என் பிள்ளைய கடன் வாங்கியாவது படிக்க வச்சு அந்த பிள்ளைய வாழ்க்கையில முன்னேற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் ஒரு நல்ல அப்பா அம்மா செய்யக்கூடிய வேலை. அப்படித்தானே யோசிப்பாங்க. அததான் இன்னைக்கு நம்ம முதல்வரும் செஞ்சிருக்காரு. ஒரு நல்ல அப்பாவாக இருந்து தமிழ்நாட்டு பிள்ளைங்களோட தரத்தை உயர்த்தி இருக்கிறாங்க. மாணவர்களோட தரத்தை உயர்த்தி இருக்கிறாரு. அதே போல தமிழக மக்களோட வாங்கும் சக்தியை அதிகப்படுத்தியிருக்காரு. இதெல்லாம் முதலீடா தமிழ்நாட்டுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்ப 2 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி இருக்கிற மோடியை பார்த்து இந்த பிரவீன் சக்கரவர்த்தி கேட்க முடியுமா? இவ்வளோ கடன் வாங்கினீங்களே, எதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, என்ன திட்டங்கள் கொடுத்திருக்கீங்க, மக்கள் நல திட்டங்கள் என்ன கொடுத்திருக்கீங்க கேட்க முடியுமா பிரவீன் சக்கரவர்த்தியால? இது வரைக்கும் மோடி அரசாங்கம் காங்கிரஸ் அரசுல உருவாக்கி வச்சுட்டு போன அந்த நிறுவனங்களை எல்லாத்தையும் வித்ததுதான். மோடி விக்கிறதுக்கு எதுக்கு கடன் வாங்கினாருன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. எல்ஐசி வித்துட்டாரு, ரயில்வே வித்துட்டாரு, ஏர்போர்ட் வித்துட்டாரு. ஏர்போர்ட்டை வித்துட்டு விமானத்தை வாங்குறாரு. அது யாருக்கு வாங்குறாங்கன்னு தெரியல. அந்த தனியார் அம்பானி அதானிங்களுக்கு அந்த ஏர்போர்ட் தளம்லாம் அமைச்சு கொடுத்தது நம்மளுடைய ஃபண்டில், நம்ம மக்கள் கட்டிய பணத்துல ஏர்போர்ட் தளவாடங்கள்லாம் அமைச்சு கொடுத்தாங்க. இப்பயும் அமைச்சுட்டு தான் இருக்காங்க ஏர்போர்ட். ஆனா அந்த ஏர்போர்ட் வானூர்தி வரத்து மட்டும் தனியார் அவங்க கிட்ட கொடுத்துட்டாரு. ஒரு விமானம் கூட ஒன்றிய அரசாங்கத்துக்குன்னு இல்லை. இதையெல்லாம் பிரவீன் சக்கரவர்த்திக்கு கேட்கிற
துணிச்சல் இருக்கா? ஒரு கட்சியில இருந்துகிட்டு அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு செல்வ பெருந்தகை கண்டிக்கிறாரு, ஜோதிமணி கண்டிக்கிறாங்க. இது அதிகாரப்பூர்வ காங்கிரசின் அறிக்கை இல்லை என்று சொல்லி இத காரணம் வச்சுக்கிட்டு பிஜேபி சவுந்தரராஜன் குதிக்கிறாங்க, தமிழிசை குதிக்கிறாங்க. இதை வச்சு எப்படியாவது ஒண்ணு அந்த கூட்டணியை உடைச்சிடலாம், சிதைச்சிடலாம், காங்கிரஸ் அங்கிருந்து வெளியே வரும் அப்படின்னு பகல் கனவு கண்டுட்டு இருக்காங்க. யாரும் அறிவு உள்ள பெருமக்கள் யாரும் தமிழ்நாட்டை யூபியோட ஒப்பீடு பண்ணவே மாட்டாங்க. அங்க கட்டமைப்பே இல்லை. அங்க இருக்கிற ஸ்கூல்லாம் போய் பாருங்க எப்படி இருக்குது. அங்க இருந்து வர காட்சிகள்லாம் நம்ம பாக்குறோம்ல, கட்டமைப்புகளே அங்க இல்ல. அங்க வாழ்வாதாரமே இல்ல, மக்களுக்கு வாங்கும் சக்தியே இல்ல, அங்க ஃபேக்டரிஸ்ல இல்ல, தொழிற்சாலையே கிடையாது. அங்க ஏதோ ஒரு அடிமைகளா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாநிலத்தை போய் தமிழ்நாட்டோட ஒப்பீடு பண்ணலாமா? அறிவுள்ளவனா இருந்தாக்க தமிழ்நாட்டோட ஒப்பீடு பண்ணி இருக்க மாட்டான். இது சங்கியாச்சு, காங்கிரஸ்ல இருக்கிற சங்கியில இந்த சங்கியும் ஒண்ணு, அதனால தமிழ்நாட்டோட ஒப்பீடு பண்றோம். ஆனா ஒண்ணு, எப்படி அந்த வளர்ந்து கெட்டவன விடுதலை சிறுத்தையில இருந்து தூக்கி வெளியில வீசினாங்களோ அந்த மாதிரி கூடிய சீக்கிரம் இந்த பிரவீன் சக்கரவர்த்தியும் காங்கிரஸ் தூக்கி வெளியே வீசினாதான் காங்கிரஸ்க்கு நல்லது. இந்த மாதிரி கருப்பாடுகள்லாம் உள்ள வச்சுக்க கூடாது. அந்த எந்திரன் படத்துல காட்டுவாங்கல்ல, ரஜினி படத்துல சொல்லுவாரு ரஜினி எந்திரன்ல, ஹூ இஸ் எ பிளாக் ஷிப் என்று சொல்லி எல்லா எந்திரமும் ஒரே மாதிரி இருக்கும், அந்த ஒரிஜினல் மட்டும் மாட்டிக்கும். அந்த மாதிரி எல்லாரும் ஒரு திசையில போனா இது பிளாக் ஷிப், கருப்பாடை வச்சிட்டு கூடாது, தூக்கி வீசிடணும். வெளியே வீசினாதான் கூட்டணி ஒற்றுமையா இருக்கும், இந்தியா கூட்டணி ஒன்னா இருக்கும், பாசிச சக்திகளை ஒற்றுமையா இருந்து நம்ம வீழ்த்த முடியும். என்ன நண்பர்களே, பிரவீன் சக்கரவர்த்திய காங்கிரஸ்ல இருந்து தூக்கி எறியறது தானே காங்கிரஸ்க்கு நல்லது? ஆம் என்றால் உங்களுடைய கமெண்ட்ல உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய கருத்தையும் நம்மளோட பகிர்ந்து. நன்றி, வணக்கம்.